தாவேகா ஆட்சியை கவிழ்க்கும் சதியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் திருநாவுக்கரசுவுடனான வாட்ஸ்அப் உரையாடல்களின் அடிப்படையில் மூத்த பத்திரிகையாளரும் புதிய தலைமுறை முதுநிலை ஆசிரியருமான விஜயனிடம் தமிழக காவல்துறையினர் விசாரணை செய்தனர். தனக்கு தெரிந்த விஷயங்களை தெரிவித்த பின்னரும் 2 நாட்கள் விசாரணை என்ற பெயரில் விஜயனை போலீசார் அழைக்கழித்ததற்கு அரசியல் கட்சித் தலைவர்களும் பத்திரிகையாளர் சங்கங்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். பல தொலைக்காட்சிகளிலும் விவாதங்களிலும் பங்கேற்று வந்தவர் திருநாவுக்கரசு. அதேபோல புதிய தலைமுறை விவாதங்களிலும் பங்கேற்று வந்தார். விவாதங்களுக்கு பேச வரும் பல விருந்தினர்களுடனும் தொழில்முறை உறவை பராமரித்து வந்த விஜயன் திருநாவுக்கரசுடனும் அத்தகைய உறவில் இருந்துள்ளார். அந்த சமயத்தில் இருவரும் வாட்ஸ்அப்பிலும் உரையாடி வந்துள்ளனர். இத்தகு சூழலில்தான் தாவேகாவைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டார். இது நடந்து 2 வாரங்களான நிலையில் விஜயனை விசாரணைக்கு வருமாறு ஜூலை 15 அன்று சம்மன் அனுப்பினர் காவல்துறையினர். இதன் தொடர்ச்சியாக அன்றைய தினமே காவல்துறையினரை சந்தித்த விஜயன் அவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்ததோடு தன்னுடைய செல்பேசி உரையாடல்களையும் காட்டி வீடு திரும்பினார். ஆனால் நள்ளிரவில் மீண்டும் அவரை அழைத்த காவல்துறையினர் 2 மணி வரை அவரை விசாரணை என்ற பெயரில் அலைக்கழித்ததோடு மறுநாளும் காலையிலிருந்து மாலை வரை காத்திருக்க வைத்திருந்தனர். காவல்துறையினருக்கு எவர் ஒருவரையும் விசாரிக்கும் உரிமை உண்டு. ஆனால் அது சட்ட ரீதியாகவும் கண்ணியமான வகையிலும் அமைதல் முக்கியம். தவிர பத்திரிகையாளர்கள் தொழில் நிமித்தம் உரையாடும் ஜனநாயக வெளி மதிக்கப்படுவதும் அவசியம். ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பி குற்றச்சதியின் போது தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்துள்ளார் என்று இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பானது காவல்துறையினரின் அணுகுமுறை சார்ந்த தீவிரமான கவனத்தை கோருகிறது. இந்த தகவல் வெளியே தெரிய ஆரம்பித்ததும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளர் சங்கங்களும் தமிழக காவல்துறைக்கு கடும் கண்டனங்களை தெரிவிக்கலாயினர். சமூக வலைதளங்களிலும் விஜயனிடம் நடத்தப்பட்ட விசாரணை தீவிர விவாதப் பொருளாகியுள்ளது. புதிய தலைமுறை நெறியாளர் விஜயனை அலைக்கழித்து அவரது செல்போனை காவல்துறை பறித்ததற்கு திமுக ஐடி பிரிவு கண்டனம் தெரிவித்துள்ளது. அரசியல் கண்ணோட்டத்தோடு எதிர்க்கட்சியினரை பழிவாங்குவது என்ற வரிசையில் தற்போது ஊடகவியலாளர் விஜயனை காவல்துறை குறிவைத்திருப்பதாக திமுக ஐடி பிரிவு கருத்து பதிவிட்டுள்ளது. கடத்தல் பாணியில் இழுத்துச் சென்று விஜயன் எங்கே இருக்கிறார் என்பதே தெரியாத அளவுக்கு அலைக்கழிப்பதாகவும் சட்டத்தை மதிக்காத இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாகவும் திமுக ஐடி பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. விசாரணை என்னும் பெயரில் அராஜகமான முறையில் பத்திரிகையாளர் விஜயனின் தொலைபேசியை பறிமுதல் செய்திருக்கும் காவல்துறையின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். ஜனநாயக அடிப்படையில் விமர்சிக்கும் மாற்றுக் கட்சியினரை பழிவாங்கும் கீழ்மையான அரசியலை தற்போது பத்திரிகையாளர்கள் மீதும் தாவேகா அரசு செய்ய தொடங்கிவிட்டதாகவும் கனிமொழி தனது சமூக வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறையின் முதுநிலை ஆசிரியர் விஜயனை விசாரணை என்ற பெயரில் காவல்துறை அலைக்கழித்ததற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான RB உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வரையும் அவர் சாடியுள்ளார். கரூரிலே பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை, உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக தகர சீட்டு அடித்து அவர்களை வெளியேற்றிய அலங்கோல காட்சி. புதிய தலைமுறை நெறியாளர் விஜயனை விசாரணைக்காக அழைத்து சென்று அலைக்கழிக்கின்ற அந்த அரக்க குணம் பத்திரிகையாளர் சுதந்திரத்தை விவகாரமாக்கி இருக்கிறார் விஜய் அவர்கள். வழக்கு விசாரணை என்ற பெயரில் புதிய தலைமுறை நெறியாளர் விஜயனை அச்சுறுத்துவதா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜயனை காவல் நிலையத்திற்கு அழைத்து கண்ணிய குறைவாக நடத்துவதும் அவரது தொலைபேசியை பிடுங்கி வைத்துக் கொள்வதும் கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார். அரசு மீதான விமர்சனங்களை பேசுபொருளாக மாற்றும் ஊடகவியலாளர்கள் குறிவைக்கப்படுவதும் அரசு கேபிளில் இருந்து காட்சி ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்வதுமான போக்குகள் கருத்துரிமை மீது தொடுக்கப்படும் கோர தாக்குதலாகும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார்.
புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் நெறியாளர் விஜயனிடம் விசாரணை என்னும் பெயரில் காவலில் வைத்து அழைக்கழித்ததோடு அவரின் செல்போனை வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்துள்ள காவல்துறையின் செயல் கண்டனத்துக்குரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படும் வழக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் காவல்துறை, மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா ஆட்சியமைக்க ஆதரவு கொடுத்ததாக ஆளுநரிடம் வழங்கப்பட்ட போலி கடித விவகாரத்தில் காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகாருக்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடகவியலாளர் விஜயனை காவல்துறை அழைக்கழித்திருப்பது பத்திரிகை மற்றும் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் செயல் என்றும் தினகரன் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் விஜயன் மீதான விசாரணை நடவடிக்கைகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் விமர்சித்துள்ளார். வெளிப்படையான விளக்கமின்றி அவரது செல்போனை பறிமுதல் செய்திருப்பது கவலை அளிப்பதாகவும் வேல்முருகன் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பத்திரிகையாளரின் தகவல் தொடர்பு சாதனத்தை கைப்பற்றுவது என்பது அவரது தனிப்பட்ட உரிமையோடு மட்டுமல்ல, ஊடகத்தின் சுதந்திரமான செயல்பாடு, செய்தி மூலங்களின் பாதுகாப்பு மற்றும் கருத்துரிமையோடு தொடர்புடையது என்றும் வேல்முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமுறை நெறியாளர் விஜயன் மீதான காவல்துறையின் நடவடிக்கைக்கு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். செய்தி சேகரிப்புக்காக அரசியல் தொடர்புகளில் இருப்பது பத்திரிகையாளர்களின் இயல்பான பணி என்றும் அதை சதித்திட்டமாக கருதக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். காவல்துறை ஊடகவியலாளர்களை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய கிருஷ்ணசாமி, விஜயனிடம் காவல்துறை பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கவும் வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறை நெறியாளர் விஜயனிடம் விசாரணை என்ற பெயரில் காவல்துறை தரும் நெருக்கடிகள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று SDPI கட்சி வலியுறுத்தியுள்ளது. சட்ட வரம்புக்குட்பட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டுமே தவிர பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தக்கூடாது என்றும், விஜயன் மீதான தேவையற்ற நெருக்கடிகளை காவல்துறை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் SDPI கட்சி தெரிவித்துள்ளது. நெறியாளர் விஜயன் மீதான காவல்துறையின் அராஜக நடவடிக்கைக்கு தமிழகத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களின் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதும் மிரட்டுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று திருப்பூர் மாவட்ட செய்தியாளர்கள் சங்கம், கோவை பத்திரிகையாளர்கள் மன்றம், தமிழக நிருபர்கள் சங்கம் உள்ளிட்ட சில பத்திரிகையாளர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை காவல்துறை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன.